உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். கணிசமான வருமானம் வைத்திருக்கும் மனைவிக்கு இடைக்கால ஜீவனாம்சம் தொகையை கொடுக்கலாமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரரான கணவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதிலே குடும்ப நல நீதிமன்றத்தில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் விவாகரத்து வழக்கானது நிலுவையில் இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய மனைவி இடைக்கால பராமரிப்பு தொகை, அதாவது ஜீவனாம்சம் வேண்டும் என்று சொல்லி மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதன் அடிப்படையிலே குடும்ப நல நீதிமன்றமானது மாதம் ரூபாய் 30,000 மனைவிக்கு ஜீவனாம்சமாக வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தவறானது. ஏனென்றால் என்னுடைய மனைவி நிதி ரீதியாக தன்னை காத்துக்கொள்ள அவரால் முடியும். அவருடைய குடும்ப பின்னணியில் அவர் செல்வந்தராக இருக்கின்றார். இதனை கருத்தில் கொள்ளாமல் குடும்ப நல நீதிமன்றமானது எனக்கு எதிராக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர் கோருகிறார். விசாரணை செய்த நீதிமன்றமானது இந்து திருமண சட்டம் பிரிவு 24 கீழாக ஒரு மனைவியானவர் தன்னை தானே நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய, அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டு, தன்னுடைய குடும்ப பின்னணியில் செல்வந்தராக இருந்து கொண்டு அவர் இடைக்கால ஜீவனாம்சமாக ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருப்பது தவறு. அவருக்கு இடைக்கால ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி அந்த குடும்ப நல நீதிமன்றமானது கொடுத்த அந்த உத்தரவை நீதிமன்றமானது ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.